ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பாக்கியலட்சுமி சீரியல் பற்றி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோலையும் பாக்கியலட்சுமி பற்றி தான் பார்க்க போறோம். ஆனால் இது வந்து ஒரு புது விதமான ஒரு ஒரு கம்பேரிசன் மாதிரி. இது வந்து என்னோட தாட் ப்ராசஸை நான் நோட்டீஸ் பண்ண சில விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். அதாவது பாக்கியா பேரண்டிங் விசஸ் ராதிகாஸ் பேரண்டிங். அதாவது இனியாவோட வளர்ப்பும் மயுவோட வளர்ப்பும் எப்படி இருக்குது அப்படின்னு. அதாவது இந்த இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரோமோவில் வந்து இனியா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அதை வந்து இனியாவை அரெஸ்ட் பண்ணி போகிற மாதிரிலாம் காமிச்சினாங்க. எதுக்கு இப்போதானே போலீஸ் கேஸ் எல்லாம் முடிஞ்சு திரும்ப எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தெரில. இந்த சீரியல் அன்ரியலிஸ்டிக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. நார்மலாக இந்த மாதிரி எந்த ஒரு வீட்லையுமே தொடர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போவாங்களா அப்படின்னு தெரியல. இந்த சீரியல் ஃபேமிலி பாக்கியலட்சுமி ஃபேமிலியே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்கன்ற மாதிரி அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய வியூவர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ வந்து நம்ம கண்டென்ட்டுக்கு பாக்கியலட்சுமிஸ் பேரண்டிங் விசஸ் ராதிகாஸ் பேரண்டிங். இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச இந்த கோர்ட் சீன்லலாம் நமக்கு வந்து மயு தான் வந்து சாட்சி சொல்லி ஈஸ்வரியை வந்து காப்பாற்றிருக்காங்க. அது வந்து அது ஒரு அன்ரியலிஸ்டிக் தான். பட் ஸ்டில் நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா மயுவோட மனநிலை. அதாவது இப்போ மயு போய் பாக்கியா கிட்ட தான் இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து அங்கதான் இருந்தேன், பாட்டி தள்ளி வீட்டுல அம்மா தான் ஃபிளவர் வேஸ் வந்து தடுக்கி விழுந்தாங்க அப்படிங்கறத வந்து பாக்கியா கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து மயுவோட பாயிண்ட் ஆஃப் வியூவா பார்த்தோம்னா, இப்போ நம்ம போய் இந்த விஷயத்த வீட்டுல சொன்னோம் அப்படின்னா ராதிகாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து இதெல்லாம் இல்லை, நீ பார்த்ததெல்லாம் இது இல்லைன்னு சொல்லி மயுவை பிரெயின் வாஷ் பண்ணி அடக்கி வச்சுட்டு ஒரு பொய்யான ஒரு கேஸ்ல வந்து இப்போ பாட்டி ஜெயிலுக்கு போறாங்க. அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் அதான் இது இந்த பக்கம் வீட்டில் சொன்னால் இந்த மாதிரி ஒன்று நடந்துரும் அப்படின்ற காரணத்தினால இந்த பக்கம் பாக்கியா கிட்டே சொல்லியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம மயுவோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து தாட் ப்ராசஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். அண்ட் அதை தாண்டி இந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸை நான் ராதிகாவுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். அதாவது ரொம்ப கரெக்ட். அதாவது எப்படி மயு அவங்க பொண்ணு எப்படி கூப்பிடாம அவங்க கிட்ட சொல்லாமல் கூப்பிட்டு போனாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு அந்த இடத்துல கோர்ட்டில் திடீர்னு மயுவை பார்க்கும்போது ராதிகாவுக்கு இருந்த ஷாக் எல்லாமே வந்து ஒரு மாதிரி வேலிடான ஒரு அண்ட் அது இல்லாம அவங்க ராதிகா கோபி கிட்ட பேசினதா இருக்கட்டும், ராதிகா பாக்கியா கிட்ட பேசினதா, அது அந்த பார்க்கா அதுல அந்த ஸ்டேஷனரி ஷாப் போயிட்டு வரும்போது பேசுவாங்கல்ல, அந்த சீக்வன்ஸ் தான் ராதிகா பேசின எல்லாமே வந்து ஒரு மாதிரி வேலிடா எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் அது ஆக்சுவலி வேலிட் தான். எல்லாம் அவங்க பேசுனது நிலைமை எப்பவுமே ஒரு மாதிரி இருக்காது. அண்ட் அதே அவங்க இவங்களுக்கு மாற்றி சொல்லும் போது நான் உங்ககிட்ட சொல்லாமல் இனியாவை கூப்பிட்டு போனா கரெக்டா, இது எல்லாமே வந்து ரொம்பவே வேலிடா. அண்ட் இந்த இதில் வந்து நான் ராதிகாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். அவங்க எப்படியும் அவர் ராதிகாவோட அம்மா தான் அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி கேஸ்லாம் போட வச்சாங்கன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுவும் அங்கேயும் பாதிக்கப்பட்டது ராதிகாவா தான் வந்து நான் பார்க்குறேன். பட் ஓகே, பாக்கியா வந்து ஒரு செல்ஃபிஷாக அந்த இடத்துல முடிவு பண்ணியிருக்காங்க. பட் சீரியலாக பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் ராதிகாவையும் அப்ரிஷியேட் பண்ணுவேன். மயோட தாட் ப்ராசஸ் அந்த வளர்ப்புக்காகவும் வந்து ராதிகாவை அப்ரிஷியேட் பண்ணலாம். அண்ட் இந்த சைடு இனியா கிட்ட வரும்போது இப்போ போலீஸ் கேஸ், அவங்க தான் எப்போ வெளியே போனாலும் போலீஸ் கேஸ் ஆயிடுது. அன்றைக்கும் பர்த்டே பார்ட்டிக்கு போகும்போதும் போலீஸ் வந்துட்டாங்க, இந்த வாட்டி போகும்போதும் போலீஸ் கேஸ். ஆக்சுவலாக இந்த சீரியல் வந்து ரொம்ப ராங் எக்ஸாம்பிள் ஃபார் தி வியூவர்ஸ்ன்ற மாதிரி ஓப்பனாக பப்பு ஓப்பனாக குடிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே ஓப்பனாக ஒரு ஃபேமிலி ஷோ அப்படிங்கிறத தாண்டி இதெல்லாம் வந்து டிவியில் காட்டுறதுங்கிறது வந்து ரொம்பவே நாட் ப்ராப்ரியேட்டுன்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் அதையும் தாண்டி இனியா வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கே அம்மா எல்லாமே அவங்களுக்கு ஒரு தனியாக அவங்கள பார்த்துக்க முடியுன்ற ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத மாதிரி நான் பார்க்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படி தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லைக் தட். நம்ம வந்து அவங்க என்ன நிறையா பிரெயின் வாஷ் அவங்களும் பண்ணுவாங்க. வெளில போகலாம், என்ன இருக்குது தப்பு இல்லை, காலேஜ் படிக்கிற. பட் அந்த இடத்துல அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை எங்கள் அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் வரல அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல அப்படி காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்ன வீட்டில் சொல்கிறது கேட்கலாம், தப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி இனியா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டோம், நான் இல்லை எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தா அங்கே இனியாவை அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். பட் அதையும் தாண்டி அவங்க அங்கெல்லாம் போயிட்டாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அவங்கள எவ்வளோ சேஃபாக வச்சுக்கிறாங்க, அவங்க தானே பார்த்துக்க முடியுதா, அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். பட் ஓகே, அந்த இடத்துல அதுவும் நடக்கல. ஸோ இந்த ரெண்டு விஷயத்த வச்சு பார்க்கும்போது இனியாஸ் பேரண்டிங் இஸ் நாட் குட் அண்ட் மயூஸ் பேரண்டிங் இஸ் லைக் அந்த பொண்ணு தனியாக யோசிச்சு யார்கிட்ட சொல்லணுங்கிறத யோசிச்சு மயூ பண்ணியிருக்கான்ற போது இட்ஸ் அப்ரிஷியேட்டபிள். ஸோ இதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வந்தது. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.